திராவிட கருத்தை வலியுறுத்தி சென்றவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாகுது. அப்படி என்னங்க அந்த திராவிட கருத்துல முக்கியமான விஷயம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பு, மாநில உரிமைகளை வலியுறுத்தல், இதனை எல்லாம் முன்னோக்கி எடுத்து செல்றதுக்கான தேவை கல்வி, வேலைவாய்ப்பு, சம உரிமை, சமூக சமத்துவம், பெண்ணியம். மத்திய அரசு தான் ஒரு நாட்டையே ஆள்றதுக்கான கடமை இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் முடக்கி அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? மாநில அரசுகள் தன்னோட உரிமைக்காக போராடணும். அப்படி போராடணும்னா மட்டும்தான் ஒரு தனி மனிதனுக்கு சமத்துவம் கிடைக்கும், சமூக நீதி கிடைக்கும், கல்வி கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த சமூகத்துல தானும் ஒருவன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? மாநில உரிமைகளை நம்ம எல்லாரும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னார். இப்படிப்பட்ட அண்ணா ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அண்ணாவின் கருத்து தான் வெகுஜன மக்களை கூட இன்னைக்கு அரசியலுக்கு எடுத்து வந்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளர் இன்னைக்கு அவரை பத்தி நினைவு கூறுவதில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் பெருமையும். 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 1 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றிணைந்து அறிஞர் அண்ணாவோட இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்க. இது அல்லவா ஒரு பெரிய சாதனை. அது மட்டும் இல்லைங்க, இந்த சாதனையை உலகத்துல உள்ள எந்த இடத்துலையும் நிகழ்த்தாத ஒரு சாதனை. இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்திலையும் பதிவானது.